20,000 பிரைஸ் செக்மெண்ட் கிட்ட 512 GB இன்டர்னல் ஸ்டோரேஜ், ஒரு டிஃபரெண்டான டிசைன், ஏஐ ஃபீச்சர்னு ஏகப்பட்ட விஷயங்களை அள்ளி கொட்டி Tecno Camon 30 லான்ச் பண்ணிருக்காங்க. Tecnoட Camon சீரிஸ் அப்படினாலே கேமராக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்திருப்பாங்க. பட் இதுல பல விஷயங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்திருக்காங்க. சிலது நல்லா இருக்கு, சிலது நல்லா இல்ல. என்ன நல்லா இருக்கு அப்படிங்கறத பாக்ஸ் ஓபன் பண்ணிட்டு பாத்துருவோம். பாக்ஸோட டிசைன் எப்பவுமே Camon சீரிஸ் வந்து ஒயிட் கலர்ல தான் வரும். இந்த டைமும் அதுதான் வந்திருக்கு. கேமராக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம் அப்படிங்கறத கேமரா மாஸ்டர் அப்படின்னு மென்ஷன் பண்ணி அந்த கேமரா டிசைனையும் போட்டுருக்காங்க. முன்னாடி 512 GB அப்படிங்கிறதையும் போட்டுருக்காங்க. ரோம் இருக்கு. அப்புறம் பின்னாடி சில ஸ்பெக்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. பாக்ஸ் கண்டென்ட்டை ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். ஓபன் பண்ணா ஒரு ஒயிட் கலர் பாக்ஸ் இருக்கு. அதுல Tecno அப்படின்னு மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஒரு யூசர் மேனுவல், ஒரு வாரண்டி கார்டு. பொதுவா டெக்னோ மொபைல் வாங்குறவங்க ரெண்டு விஷயத்துக்கு ரொம்பவே வருத்தப்படுவாங்க. எதுக்கு அப்படின்னா அவங்களுக்கு தேவையான டெம்பர் கிளாஸ் கேஸ் இது ரெண்டுமே கிடைக்காது. அதுக்காக நீங்க ஏன்பா கவலைப்படுறீங்க, நாங்களே கொடுத்துறோம் அப்படின்னு சொல்லி ஒரு செம்ம குவாலிட்டியான டெம்பர் கிளாஸ் கொடுத்துருக்காங்க. அதோட இன்ஸ்டால் கைடு கொடுத்துருக்காங்க. அதோட இன்னொரு விஷயம் என்னன்னா இங்க கேஸும் கொடுத்துட்டாங்க. பிளாஸ்டிக் கேஸ் தான். பட் இங்க என்ன ஸ்பெஷல் அப்படின்னா பொதுவா மொபைல் வாங்குறவங்க அதோட பின்னாடி இருக்கிற டிசைன் தான் ரொம்பவே பிடிச்சி வாங்குவாங்க. பட் கேஸ் போட்டோம் அப்படின்னா அந்த டிசைன் மறைஞ்சு போயிடும். ஐயோ டிசைன் பார்க்க முடியலையே அப்படின்னு ஃபீல் பண்ணுவீங்க. பட் இங்க அந்த ரியல் டிசைன் எப்படி இருக்கோ அதே மாதிரியான ஒரு டிசைன்லயே பேக் கேஸும் கொடுத்துட்டாங்க. இத பொதுவா இன்ஃபினிக்ஸ் டெக்னோ எல்லாரும் ஃபாலோ பண்றாங்க. அதனால பாக்குறதுக்கு நல்லா இருக்கு. சேம் டிசைன் மாதிரியே கேஸும் போட்டுக்கலாம். கேஸும் நல்லா தான் இருக்கு. அடுத்து Tecno Camon 30 மொபைல் டிசைன் வந்து ஆல்ரெடி கேஸ்லயே பார்த்துட்டோம். அங்க வந்து கொஞ்சம் அந்த டாட்டா கொடுத்துருக்காங்க. இங்க லைட்டா மேட் ஃபினிஷ் மாதிரி இருக்கு. டிசைனை பத்தி அப்புறம் டீடைலா பேசுவோம். அடுத்து உள்ள ஒரு சார்ஜிங் கேபிள், சிம் எஜெக்டர் பின் அது பாக்ஸ்லயே வந்துருது. 70 வாட்க்கான சார்ஜிங் அடாப்டர் கொடுத்துருக்காங்க. இது ஸ்டோரேஜ் வேரியண்ட்டை பொறுத்து இந்த சார்ஜிங் அடாப்டர் வந்து மாறும் அப்படின்னு நினைக்கிறேன். சோ அதை பத்தி ஏதாவது டீடைல் வந்தது அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷன்ல அப்டேட் பண்றேன். அதனால நீங்க வாங்கும்போது என்ன சார்ஜிங் அடாப்டர் பாக்ஸ்ல இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு வாங்குங்க. ஃபர்ஸ்ட் இந்த மொபைலை பார்த்த உடனே இந்த டிசைன் வந்து நம்மள ரொம்பவே அட்ராக்ட் பண்ணுது. அது போக இதை எப்படி டிசைன் பண்ணிருக்காங்க அப்படின்னு டெக்னோ சொன்ன விளக்கம் தான். இந்த கேமரா பிளேஸ்மெண்ட் வந்து DSLR கேமரால இருந்து எடுத்தோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இப்போ பொதுவா இந்த பெரிய ரவுண்ட் கொடுக்கிறது வந்து ட்ரெண்டிங்ல தான் இருக்கு. இவங்க அதவே அந்த DSLR ரவுண்ட் மாதிரி அதை டிசைன் பண்ணி அதுக்குள்ள அந்த கேமராஸ் வந்து பிளேஸ் பண்ணிருக்காங்க. அது போக இந்த ரியர் டிசைனுமே இது வந்து ஒரு லெதர் டிசைன் அப்படின்னு சொல்றாங்க. சோ அந்த மாதிரி இருந்தாலுமே லைட்டா மேட் ஃபினிஷ் மாதிரி கொடுத்திருக்காங்க. கொஞ்சம் ஷைனிங்கா இருக்கு. இல்ல கை வைக்கும் போதெல்லாம் அந்த ஃபிங்கர் பிரிண்ட் வந்து கேப்சர் பண்ணல. அது போக அப்படியே லைட்டா ஷேக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அந்த மலையில தண்ணி ஓடுன மாதிரி ஒரு டிசைன் மாதிரி தெரியுது. பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. கீழ Tecno Camon அப்படின்னு சொல்லி பிராண்டிங் கொடுத்திருக்காங்க. சைடுலமே ஒரு சின்ன கட் மாதிரி கொடுத்து அது வந்து ஒரு கிளாசி லுக் மாதிரி கொடுத்திருக்காங்க. பட் அதுல கை வைக்கும் போது ஃபிங்கர் பிரிண்ட் ரொம்பவே கேப்சர் பண்ணுது. இந்த எட்ஜஸ் எல்லாமே நல்லா ஃபிளாட்டா கொடுத்திருக்காங்க. கையில ஹோல்ட் பண்றதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது. அப்படியே ஃப்ரண்ட்ல டிஸ்ப்ளேக்கு வந்தாலுமே ஒரு நல்ல ஃபுல் வியூ டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க. 94% ஸ்கிரீன் டு பாடி ரேஷியோ அச்சீவ் பண்ணிருக்காங்க. இதோட இன்ஹேண்ட் ஃபீல் ரொம்பவே நல்லா இருக்கு. வெயிட் 199 கிராம் கொடுத்திருக்காங்க. திக்னஸ் 7.83 mm கொடுத்திருக்காங்க. டிஸ்ப்ளே எப்பவும் போல 6.78 இன்ச்ல Full HD Plus AMOLED டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க. 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டும் வருது. இந்த டிஸ்ப்ளேவை ஐ ப்ரொடக்ஷன் டிஸ்ப்ளே அப்படிங்கிற மாதிரி பிராண்ட் வந்து மென்ஷன் பண்ணிக்கிறாங்க. அது காரணம் என்ன, TUV ரெகன் லைட் சர்டிஃபைட் வந்து எடுத்திருக்காங்க. லோ ப்ளூ லைட் அப்புறம் ஃபிளிக்கர் ஃப்ரீ. இதுக்காக இது எல்லா பிராண்டுமே கொடுக்கறதா. இவங்க வந்து அதுக்கு ஒரு டேர்ம் வந்து எக்ஸ்ட்ராவா யூஸ் பண்ணிக்கிறாங்க. மத்தபடி இந்த டிஸ்ப்ளேக்கு வந்து 360 Hz டச் சாம்பிளிங் ரேட் இருக்கு. 1300 nits பீக் பிரைட்னஸ் வந்து கொடுத்திருக்காங்க. இன்டோர்ல யூஸ் பண்ணாலும் சரி, அவுட்டோர்ல யூஸ் பண்ணாலும் சரி, பொதுவா AMOLED டிஸ்ப்ளே அப்படிங்கிறதுனால அது பிரைட்டா தான் இருக்கும். இதுவுமே போதுமான அளவு இருக்குது. மத்தபடி யூஸ் பண்றதுக்கு நல்லா இருக்கு. டச் ரெஸ்பான்ஸ் இது எல்லாமே நல்லா இருக்குது. கலர்ஸ் இதெல்லாமே நல்லாவே எடுத்து தருது. வீடியோஸ் பார்க்கும்போதும் சரி, HDRல பார்த்தாலுமே நல்லாவே இருக்குது. இதுல வீடியோஸ் எல்லாம் பார்க்கும்போது அந்த பெசல்ஸ் எல்லாம் ரொம்ப கம்மியா கொடுத்திருக்கிறதுனால நல்ல ஒரு ஃபுல் வியூ எக்ஸ்பீரியன்ஸோட அந்த விஷுவல்ஸ் எல்லாமே பார்த்துக்க முடியுது. அப்படி பார்க்கும்போது அந்த சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு பார்த்தாலுமே இதுல டுயல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் வந்து கொடுத்திருக்காங்க. பட் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அந்த அளவுக்கு லவுடா இல்ல அப்படின்னு சொல்லலாம். சவுண்ட் வந்து இன்னும் பெட்டரா கொடுத்திருந்திருக்கலாம். அப்படியே உள்ள சாஃப்ட்வேருக்கு போனா அவுட் ஆஃப் தி பாக்ஸ் Android 14 iOS 14ல கொடுத்திருக்காங்க. இது போக பொதுவா டெக்னோ பார்த்தோம் அப்படின்னா சாஃப்ட்வேர் அப்டேட்லாம் அந்த அளவுக்கு பெருசா கன்ஃபார்ம் பண்ண மாட்டாங்க. பட் இந்த மொபைலுக்கு கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. 2 OS அப்டேட், 2 வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் கொடுப்போம் அப்படிங்கறத கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. பெரிய விஷயம் தான் டெக்னோவை பொறுத்தவரை. மத்த பிராண்ட் கூட கம்பேர் பண்ண வேண்டாம். பட் இவங்க இதுக்கு முன்னாடி கொடுத்தத விட இந்த டைம் பெட்டரா கொடுத்திருக்காங்க. அது போக சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு பார்த்தாலுமே இவங்களோட பட்ஜெட் மொபைல் எல்லாம் ஏகப்பட்ட ப்ளோட்வேர்ஸ் இருக்கும். பட் அதை இங்க கொஞ்சம் குறைச்சிருக்காங்க. அதுலயுமே நிறைய விஷயங்களை வந்து நம்மளால அன்இன்ஸ்டால் பண்ணிக்க முடியுது. கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பெட்டர் பண்ணிருக்காங்க. இது போக நிறைய புது விஷயங்கள்லாம் ஆட் பண்ணிருக்காங்க. இந்த iOS 14 பத்தியே உங்களுக்கு டீடைல்டான வீடியோ வேணுமா அப்படினா கமெண்ட் பண்ணுங்க. நிறைய கமெண்ட் வந்தது அப்படினா அதுக்கு ஒரு வீடியோ பண்ண முயற்சி பண்றேன். Camon சீரிஸ் அப்படினாலே நம்ம ஸ்டார்டிங்லயே சொன்ன மாதிரி கேமரா தாங்க. அப்படி கேமராக்கு என்னதான்பா கொடுத்திருக்காங்க அத முதல்ல சொல்லு அப்படினு தான் நிறைய பேர் கேப்பீங்க. இங்க கேமரா அப்படினு பார்த்தா பின்னாடி பார்க்கறதுக்கு 4 கேமரா இருந்தாலுமே பிரைமரி சென்சாரா 50 மெகாபிக்சல்
ISO cell GN5 அப்படிங்கிற ஒரு சென்சார் வந்து கொடுத்திருக்காங்க. இது up to 100 மெகாபிக்சல் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இது போக ரெண்டு கேமராஸ் வந்து கொடுத்திருக்காங்க. அது 2 மெகாபிக்சல்ல தான் டெப்த் இந்த மாதிரி கொடுத்து வச்சிருக்காங்க. பட் அல்ட்ரா வைட் இதுல மிஸ் ஆகுது. கடைசியா ஒரு டம்மியான ஒரு சர்க்கிள் வந்து கொடுத்திருக்காங்க. அதுபோக இந்த கேமராவோட LED ஃபிளாஷை வந்து வெளியே கொண்டு வந்துட்டாங்க. இங்க லைட்டா அந்த பொட்டு வச்ச மாதிரி கொடுத்திருக்காங்க. அது பார்க்கிறதுக்கு நல்லா இருக்கு. இங்க மேலேயுமே ஒரு சின்ன LED மாதிரி கொடுத்திருக்காங்க. இந்த நத்திங் வந்ததுல இருந்து எல்லாருமே பின்னாடி வந்து லைட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த லைட்ல ஒரு சில விஷயங்களை வந்து நம்மளால பாத்துக்க முடியும். அதுல முக்கியமா சொல்லணும் அப்படின்னா நீங்க நோட்டிபிகேஷன் வந்தது அப்படின்னா இந்த லைட் வந்து க்ளோ ஆகும். அதுபோக நீங்க பேட்டரி சார்ஜ் போடுறீங்க அப்படின்னாலும் க்ளோ ஆகும். இல்ல நீங்க வீடியோ ரெக்கார்ட் பண்றீங்க அப்படின்னா ரெக்கார்டிங் போயிட்டு இருக்கு அப்படிங்கறதையும் இதுல பாத்துக்கலாம். இந்த மாதிரியான ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் இதுல பாத்துக்க முடியும். அப்படிங்க செல்ஃபி கேமராக்கு வந்தோம் அப்படின்னா இங்க 50 மெகாபிக்சல்ல செல்ஃபி கேமரா கொடுத்திருக்காங்க. கேமராவோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தா அவுட்டோர்ல நல்ல லைட்டிங் கண்டிஷன்ஸ்ல ரியர் கேமராஸ் யூஸ் பண்ணி எடுக்கும் போதெல்லாம் அந்த போட்டோஸ் வந்து உண்மையாவே நல்லா இருக்கு. நல்ல அந்த ஷார்ப்னஸ் டீடைல் இதெல்லாமே பெட்டரா இருக்குது. போட்டோஸோட கலர்ஸ்மே நல்லாவே பூஸ்ட் பண்ணி தருது. அதே மாதிரி போர்ட்ரைட் ஷாட்லயுமே அந்த எட்ஜ் டிடெக்ஷன் இதெல்லாமே நல்லா இருக்கு. ஒரு சில டைம் மட்டும் அந்த ஃபோக்கஸ் வந்து மிஸ் ஆயிருது. அது இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படிங்க செல்ஃபி கேமராவுக்கு வந்தோம் அப்படின்னா இதோட அவுட்புட் வந்து பார்க்கிறதுக்கு நல்லா இருக்கு. பட் கலர்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் பூஸ்ட் பண்ணி கொடுத்திருந்தா நல்லா இருந்திருக்கும். ஏன்னா கொஞ்சம் ஒரு டல்லான கலர் இருக்கிற மாதிரி தான் நிறைய போட்டோஸ் வந்து இருக்கு. அதுபோக இங்க போர்ட்ரைட் ஷாட்ல பார்த்தோம் அப்படின்னா அந்த எட்ஜ் டிடெக்ஷன்லாம் அந்த அளவுக்கு பெர்ஃபெக்ட்டா இல்ல அப்படின்னு சொல்லலாம். ஓரளவு பார்க்கிறதுக்கு நல்லா இருக்கு. பட் ரொம்ப ஜூம் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா நிறைய இடத்துல அந்த எட்ஜ் டிடெக்ஷன் வந்து ரொம்பவே மிஸ் ஆகுது. அப்படி வீடியோஸ் அப்படின்னு பார்த்தா ரியர் அண்ட் செல்ஃபி ரெண்டுலயுமே மேக்ஸிமமா 2K 30 fps நம்மளால வீடியோஸ் வந்து எடுத்துக்க முடியும். இது போக ரியர் கேமராக்கு இங்க OIS சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. OIS யூஸ் பண்ணி 1080 30 fps தான் நம்மளால வீடியோஸ் வந்து எடுக்க முடியும். 60 fps கான சப்போர்ட் வந்து கிடையாது. அது கொடுத்திருந்தாங்க அப்படின்னா நல்லா இருக்கும். OIS ஆன் பண்ணி எடுக்கும்போது நல்ல ஸ்டேபிளா நம்மளால வீடியோஸ் வந்து எடுத்துக்க முடியுது. இது போக மத்த விஷயங்கள் அப்படின்னு பார்த்தா பொதுவா மத்த பிராண்ட்ஸ் எல்லாமே NFC இந்த செக்மெண்ட்ல கவர் பண்ண மாட்டாங்க. பட் இந்த மொபைல்ல NFC கொடுத்திருக்காங்க. இது போக Bluetooth வெர்ஷன் 5.3 Wi-Fi 6 இதெல்லாமே கவர் பண்ணிருக்காங்க. முக்கியமா Xiaomiயோட ஒரு யூனிக் ஃபீச்சரை இவங்க கவர் பண்ணிருக்காங்க. IR blaster இந்த மொபைல்ல இருக்குது. அதனால நீங்க ரிமோட்டா யூஸ் பண்றீங்க அப்படின்னா அந்த மாதிரியான விஷயங்களுக்குலாம் யூஸ் பண்ணிக்க முடியும். இது போக செகண்டரி நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் இருக்கு. பட் இந்த மொபைல்ல 3.5 mm ஜாக் கிடையாது. அதுக்கான கன்வெர்ட்டருமே இவங்க கொடுக்கல. இவங்க வந்து கொடுத்திருந்தாங்க அப்படின்னா இன்னும் பெட்டரா இருந்திருக்கும். ஏன்னா நீங்க டைப் C ல தான் ஹெட்போன் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். அப்புறம் ரைட் சைடுல வால்யூம் அப் டவுன் பட்டன் இருக்கு, பவர் பட்டன் இருக்கு. ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் AMOLED டிஸ்ப்ளே அப்படிங்கிறதுனால அண்டர் டிஸ்ப்ளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரா கொடுத்துட்டாங்க. அது ரொம்ப ஃபாஸ்டா அக்யூரேட்டா இருக்கு. ஃபேஸ் அன்லாக்கும் இருக்கு. இதோட சிம் ஸ்லாட் அப்படின்னு பார்த்தா 2 சிம் மட்டும் தான் போட முடியும். SD கார்டு போடுறதுக்கான சப்போர்ட் கிடையாது. 2 சிம்மே 5G சப்போர்ட் பண்ணும். இதெல்லாம் போக அந்த AI இங்க எல்லா சப்போர்ட் வந்து கொடுத்திருக்காங்க. சோ அதை யூஸ் பண்ணி நீங்க ஏதாவது கேட்டீங்க அப்படின்னா அதை ஆன்சர் பண்ணுது. அது போக எல்லா டிரான்ஸ்லேட்டும் கொடுத்து வச்சிருக்காங்க. நீங்க ஏதாவது லாங்குவேஜ்ல இருந்து ஈஸியா டிரான்ஸ்லேட் பண்றீங்க அப்படின்னா மேக்ஸிமம் கூகுள் டிரான்ஸ்லேட் பண்றது தான் இதுவும் பண்ணுது. அதை டிராப் டவுன் மெனுவிலே கொடுத்திருக்காங்க. சோ நீங்க அதை ஆன் பண்ணிட்டு அது கூட சார்ட் பண்ணி நீங்க ஈஸியா நிறைய விஷயங்களை வந்து கேட்டு தெரிஞ்சுக்க முடியுது. ஆனா இதோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது எப்பவுமே டெக்னோ வந்து கொஞ்சம் ஒரு கம்மியான ப்ராசஸர் தான் எடுத்துட்டு வராங்க. இந்த மொபைல்ல MediaTek Dimensity 7020 அப்படிங்கிற ஒரு ப்ராசஸர் வந்து கொடுத்திருக்காங்க. இதோட கேமிங் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஹையர் எண்ட் கேம்ஸ் எல்லாமே லோ கிராபிக்ஸ்ல நம்ம ப்ளே பண்ணும்போது லாக் ஃப்ரீயா நல்லா ப்ளே பண்ண முடியுது. ஃப்ரேம் டிராப்போ இதெல்லாமே இல்ல. பட் கொஞ்சம் ஹெவியா ப்ளே பண்ணோம் அப்படின்னா இந்த இடத்துல அந்த வார்ம் வந்து நல்லாவே தெரியுது. கை தொடும்போது இத்தனைக்கும் நம்ம வந்து ஒரு கூலான கிளைமேட்ல தான் இருக்கிறோம். லாஸ்ட் 1 வீக்கா தான். அதுக்கு முன்னாடி ரொம்ப ஹாட்டா இருந்தது. சோ அந்த டைம்ல செக் பண்ணும்போது அந்த வார்ம் வந்து நல்லாவே தெரிஞ்சது. இருந்தாலுமே இவங்க ஹீட் எல்லாம் ரெடியூஸ் பண்றதுக்காக 9 லேயர் கேமிங் கிரேட் கூலிங் சிஸ்டம் இதெல்லாம் கொடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. கொடுத்திருந்தாலுமே லைட்டா வார்ம் வந்து இருக்குது. அதனால ஹெவியா கேம் ப்ளே பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு அதை வந்து நல்லாவே ஃபீல் பண்ண முடியும். மத்தபடி இதோட ஆண்ட்ராய்ட் ஸ்கோர் அப்படின்னு பார்த்தா 5 லட்சத்துக்கு கிட்ட வந்தது. மத்தபடி CPU throttle டெஸ்ட்லாம் பண்ணி பார்த்தா ஓரளவு பெட்டரான ரிசல்ட் தான் கொடுத்தது. ப்ராசஸர் ஓரளவு டீசென்ட்டா இருந்தாலுமே இதோட பெர்ஃபார்மன்ஸ்க்கு முக்கியமான காரணம் இதோட RAM டைப்பும் ஸ்டோரேஜ் டைப்பும் தான். இங்க LPDDR5 டைப் RAM வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. UFS 3.1 ஸ்டோரேஜ் வந்து கொடுத்திருக்காங்க. சோ இந்த செக்மெண்ட்ல இது ரெண்டுமே பெட்டரா கொடுத்தது ரொம்பவே நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லலாம். இது போக பெர்ஃபார்மன்ஸ்க்கு தகுந்த மாதிரி இங்க பேட்டரி அப்படின்னு பார்க்கும்போது 5000 mAh பேட்டரி கெபாசிட்டி கொடுத்திருக்காங்க. 70 வாட்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. பாக்ஸ்லமே 70 வாட்கான அடாப்டர் வந்து கிடைக்குது. சோ நம்ம யூஸ் பண்ற டிவைஸ் வந்து 12+512. இது வாங்குனீங்கன்னா மட்டும் தான் உங்களுக்கு 70 வாட் அடாப்டர் பாக்ஸ்ல வரும். ஒருவேளை நீங்க 8+256 வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு 30 வாட் தான் பாக்ஸ்க்குள்ள அடாப்டரா வரும். நீங்க 70 வாட் வேணும் அப்படின்னா தனியா தான் வாங்கிக்கணும். பட் மொபைலுக்கு 70 வாட் சப்போர்ட் இருக்குது. பட் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கொஞ்சம் டெக்னோ வந்து தவிர்த்திருக்கலாம். அதபடி பேட்டரியோட பெர்ஃபார்மன்ஸ்லாம் நல்லா தான் இருக்கு. நம்ம 70 வாட் அடாப்டர் யூஸ் பண்றதுனால சார்ஜிங்லாம் ரொம்ப வேகமாயிடுது. இது போக இதுல ரிவர்ஸ் சார்ஜிங் சப்போர்ட்டும் கொடுத்திருக்காங்க. 10 வாட் ரிவர்ஸ் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கு. கடைசியா இதோட பிரைஸ் அப்படின்னு பார்த்தா இதுல 2 வேரியன்ட் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. 12+512. அது போக 12GB விர்ச்சுவல் RAM கொடுக்குறாங்க. அதனால பெரிய அளவுல பெர்ஃபார்மன்ஸ்ல டிஃபரன்ஸ் இருக்காது. இருந்தாலுமே நமக்கு 12GB RAM வந்துட்டதனால நல்லாவே இருக்குது. சோ அது ரெண்டையும் சேர்த்து தான் 24GB அப்படின்னு ஹைலைட் பண்ணிருக்காங்க. இது போக உங்களுக்கு 8+256 அப்படினா இன்னொரு வேரியன்ட் வருது. இதோட எக்ஸ்பெக்டட் பிரைஸ் அப்படின்னு பார்த்தா ஆஃபர் இதெல்லாம் சேர்த்து 20000 ரூபாய்க்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்னும் அது கீழ 18000 ரூபாய் அப்படின்னு கொண்டு வந்தாங்கன்னா நல்லாவே இருக்கும். சோ டெக்னோ ஃபேனா இருந்து கம்மியான பிரைஸ்ல ஒரு பெட்டரான ஸ்டோரேஜோட ஒரு டிஃபரண்டான டிசைனோட இந்த மாதிரி ஒரு மொபைல் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா தாராளமா செக் பண்ணி பாருங்க. பெஸ்ட் பை லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன்.